ஈவேரா என்னென்ன செஞ்சாருங்கிறத கேள்வியாச்சும் பட்டிருக்கீங்களா? எல்லாரையும் மரியாதை இல்லாமல் போடா வாடா வெங்காயம் அப்படின்னு பேசுவார் ஈவேரா. ஜாதி வேறுபாடுகளை தூண்டி விடுவார். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்தி பேசுவார். பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாப்பான அடியும்பாங்க. ஆனால் அவர் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகள்லேயும் பிராமினுக்கு தான் வாடகைக்கு விடுவார். நிறுவனர் போய் கேட்டாங்க, பாப்பான அடிங்கிறீங்க, ஆனால் பாப்பானை தானே சார் வாடகைக்கு விடுறீங்கன்னா, அவன் தான் ஒழுங்காக வாடகை கொடுப்பான்னு சொன்ன சுயநலம் முடிச்சாரு. கொள்கைவாதியா நீங்கள் வீடையே வாடகைக்கு விட்டு இருக்கக்கூடாது பிராமினுக்கு. ஏன்னா பிராமினுக்கு எதிரானவர் நீங்கள். அப்போ உங்களுக்கு சுயநலம் வரும்போது பிராமின் வேணும், மற்ற நேரத்தில் பிராமணனை திட்டணும். அவங்களுக்கு கொள்கைவாதியாக இருந்தாலும் அவர் சொன்ன கொள்கைகள்லாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வருமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாதுன்னாரு. சுதந்திரம் கிடைச்ச அன்னைக்கு அவங்கெல்லாம் கருப்பு கொடி ஏற்றினாங்க. கருணாநிதி, அண்ணாதுரை, இந்த கூட்டம் பூரா கருப்பு கொடி ஏற்றினாங்க. என்னத்தை இது பண்ணி அவருடைய கொள்கையில் பெரிய என்ன இது நடந்தது சொல்லுங்கள்? தாயுடன் உறவு வச்சா தப்பு இல்லைன்னாரு. 73 வயசில் கல்யாணம் பண்ணலான்னாரு. பழப்பு பொண்ணையே கல்யாணம் பண்ணி காமிச்சார். அவர் செஞ்ச மிக உயர்ந்த விஷயங்கள் எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கள். அதுக்கு நான்